Good morning, students. Today we are going to learn about getting started with Visual Basic 6.0 Unit 1. Introduction to Visual Basic 6.0. Visual Basic is a programming language for developing applications for Microsoft Windows application. Graphical user interface enable user to interact with an application. Features are easier comprehension, user-friendly, fast application development. Introduction to Visual Basicன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் விண்டோ பேஸ்ட் எந்த அப்ளிகேஷன்ஸை வேணாலும் டெவலப் பண்ணலாம். அந்த விண்டோ அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ட்டை ஷார்ட்டாக GUIன்னு சொல்கிறோம். இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் வச்சு தான் அப்ளிகேஷனே டிசைன் பண்ணுவோம். அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு எதை சொல்கிறோன்னா, இந்த ஸ்க்ரீனில் பிக்சர் தெரியுது இல்லையா, அதில் ஸ்டாண்டர்ட் EXE ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்ட் EXE பட்டனை நீ கிளிக் பண்ணும்போது இந்த உள்ள டாட்டாக ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மை தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே தான் என்ன பண்ணுவோம், டூல் பாரில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் அதை ப்ளேஸ் பண்ணி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறோம். இந்த விஷுவல் பேசிக்கில் ப்ரோக்ராம் இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம். The Visual Basic IDE is made up of number of components: menu bar, toolbar, project explorer, property window, form layout window, toolbox, form designer, object browsers. In the previous versions of Visual Basic, IDE was designed as a single document interface SDI. இந்த விஷுவல் பேசிக்கோட காம்பனன்ட்ஸ் என்னலான்னா, மெனு பார், டூல் பார், ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர், ப்ராப்பர்ட்டி விண்டோ, ஃபார்ம் லேஅவுட் விண்டோ, டூல் பாக்ஸ், ஃபார்ம் டிசைனர், ஆப்ஜெக்ட் ப்ரௌசர். மெனு பார்னால் என்னன்னு தெரியும், அந்த ஃபைல், அடுத்து டூல்ஸ், இன்சர்ட், இந்த மாதிரியான மெனுஸை தான் டூல் பார்னு சொல்கிறோம். அடுத்தது டூல் பார்ன்றது ஐகான்ஸ், சிம்பிள்ஸாக ப்ளேஸ் பண்ணியிருக்காத டூல் பார்ஸ்ன்னு சொல்கிறோம். டூல் பாக்ஸுன்றது அந்த இனி படிப்பீங்க, பாயிண்டர், கமெண்ட் பட்டன், டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸை டூல் பாக்ஸுன்னு சொல்கிறோம். ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ அதில் எத்தனை ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சுருக்கோன்றதை பார்த்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபார்ம் லேஅவுட் விண்டோவில் என்ன எரர்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணும். ஃபார்ம் டிசைனரில் வச்சு தான் கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் ப்ரௌசரில் வச்சு அந்த ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸும் என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணணுன்றதை ப்ளேஸ் பண்ணுவோம். அடுத்து விஷுவல் பேசிக் 6.0க்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்லலாம் சிங்கிள் டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சிங்கிள் டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ்னால் அந்த ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே ஒரு விண்டோ மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அதை தான் சிங்கிள் டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். In a single document interface, each window is a free floating window that it contains within the main window and can be moved anywhere on the screen as long as Visual Basic is the current application. Code and form-based windows will stay within the main container form. Menu bar displays the commands that are required to build an application. The main menu item has a sub-menu item that can be chosen when needed. சிங்கிள் டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த விண்டோவை அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். அது எது வரையிலும் மூவ் பண்ணலான்னா, கரண்ட்டாக அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்க வரையிலும். அடுத்து ஃபார்ம் விண்டோவில் கோடும் ஃபார்ம்ஸும் அதுலேயே கண்டெய்னரில் ப்ளேஸ் ஆகியிருக்கும். மெனு பார்
நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் பில்டின்னாகவே அந்த அப்ளிகேஷனில் மெனுவை கிளிக் பண்ணும்போது அது கீழே என்னெல்லாம் சப் மெனூஸ் இருக்குது, அந்த சப் மெனூஸ் என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்து மெயின் டூல் பார்ஸில் என்னெல்லாம் மெனூஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆட் நியூ ஃபார்ம் அந்த சிம்பிளை டூல் பாக்ஸை நீ கிளிக் பண்ணனா புதுசாக உனக்கு அந்த ஃபார்ம் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். அந்த முதல் பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த ஐகான் சிம்பிள் தான் விஷுவல் பேசிக்கில் புதுசாக ஃபார்ம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு உள்ள சிம்பிள். அடுத்தது ஆட் மாடியூல் அந்த ஐக்கானை நீ கிளிக் பண்ணேன்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அந்த ஐக்கானை நீ கிளிக் பண்ணனா ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து சேவ் ப்ராஜெக்ட் அந்த பட்டனை நீ கிளிக் பண்ணேன்னா கரண்ட்டாக ஓப்பனில் வச்சுருக்கக்கூடிய ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்து லாக் அண்ட் அன்லாக் கமெண்ட் கண்ட்ரோலை கிளிக் பண்ணேன்னா இந்த டிசைன் பண்ணியிருக்க ஃபார்மில் எந்தெந்த கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸர் அதை கிளிக் பண்ணக்கூடாது, எந்த மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணக்கூடாதுன்னு நீ டிசைட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபார்ம்ஸை எல்லாத்தையுமே அவங்கள அந்த யூஸ் பண்ண விடாமல் லாக் பண்ணி வைக்க முடியும். டிஸ்பிளேஸ் த ப்ராப்பர்ட்டி விண்டோ. அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி விண்டோ ஐக்கானை நீ கிளிக் பண்ணேன்னா ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் காமனாக இருக்கும். நேம், கேப்ஷன் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் காமனாக இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் அந்த ஐக்கானை நீ கிளிக் பண்ணேன்னா கோடு விண்டோவுக்கு போயிடலாம். கோட் விண்டோவில் போய் ஒவ்வொரு கண்ட்ரோலும் நீ ஃபார்முக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறல அந்த கண்ட்ரோல் என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணலாம்.